ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே இரவு வணக்கம். ரொம்ப நாளாகவே நம்ம தண்ணி கேன் க்ளீன் பண்ணணும்னு வந்தேங்க. ஆனால் அது க்ளீன் பண்ணவே முடியல, டைமுமே இல்லை. இன்றைக்கி நல்ல டைம் கிடச்சிதுங்க. சாயங்கால நேரத்தில் நல்லா 3 கேனை எடுத்து வச்சு அதில் நம்ம சாதாரணமாக தண்ணி கேன் ரொம்ப நாள் கழுவாமல் இருந்திருப்போம். அப்போ என்ன ஒன்றாக்கா அடியிலலாம் நமக்கு பாசை பிடிச்ச மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி குழன்னு கோட்டிங் கொடுத்தா மாதிரி இருக்கும். அது எப்படி கழுவுதுன்னு தெரியாமலே இருப்போம். ஆனால் சூப்பர் டிப்ஸ் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுறது 4-5 தடவைக்கு மேலே தண்ணியை க்ளீன் பண்ணணும். ஆளாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்றிடாதீங்க. அந்த கேன் நமக்கு ரொம்ப ஆலா ஸ்மெல் அடிச்சிடும். அப்புறம் போகிறது கஷ்டமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 3 பிடி கைப்பிடி மண் எடுத்து அந்த கேனில் போட்டுக்கணும். சாதாரணமாக மண், நம்ம ரோட்டில் இருக்கிற மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறவங்களே அந்த மண் கிடச்சாலும் சரி, அதை நம்ம போட்டுட்டு 3 பிடி மண் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலா ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை மக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, ஏன்னா அடியிலலாம் மண் அழுக்கு இருக்கும் இல்லையா, குழன்னு, அதுக்கோசம் தான் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தூக்கி கிண்டணும். நல்லா அடியில் மேலே சைடில் அப்படின்ட்டு நல்லா குத்துணுங்க. ஏன்னா அந்த மண், அந்த அழுக்கு, அந்த அந்த டேங்கோட, அந்த கேனோட டிசைன் இருக்கும்ல, அதுக்குள்ளெல்லாமே அழுக்கு இருக்கும். அப்போ நம்மளால் சுரண்ட முடியாது. நல்லா போட்டு கலன்னு கலக்கணும். அப்போ அந்த அழுக்கெல்லாம் நல்லா அந்த மண் ஆளாவோடு சேர்த்து நல்லா அடிச்சுக்கிட்டு வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும், உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவத்தெல்லாம் மண் போட்டு அப்படியே ஆளை ஊற்றி நல்லா தேய்ச்சிங்கனாக்கா அந்த கோவத்தை அதில் காமிங்க, கேன் நல்லா பளபளன்னு ஆகிடும். இப்போ அது மாதிரி தான் நான் போட்டு நல்லா உழுக்குன்னு உழுக்கிறேன். நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள். மேலே கீழே அந்த கைப்பிடி பிடிக்கிறோம் இல்லையா, மேலே அந்த இடத்துல எல்லாமே நல்லா அழுக்கு இருக்கும். நல்லா கீழே ஒரு வாட்டி இப்படி கிளறணும், உள்டாவாக திருப்பிட்டு அப்போ ஒரு வாட்டி நம்ம கிளறணும். நல்லா குலுக்கும் போது அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த அழுக்கு நல்லா அதில் மண்ணோடு சேர்ந்து விரட்டிட்டு அழகாக வந்துடும் பாருங்கள். முதலை விட இப்போ நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ அதே மாதிரி கிளறிட்டு அதுவும் அப்படியே வச்சுருங்க. நம்ம 3 கேனையும் கழுவுற வரையும் அது அப்படியே இருக்கட்டும். நல்லா குலுக்கணும். இது மாதிரி தான் மேலேயும் கீழேயும் குலுக்கும் போது அப்போ இந்த இடத்துல இருக்கிற கைப்பிடியாண்ட இருக்கிற இடத்துலையும் அழுக்கெல்லாம் வந்துடும். இது ஒரு நல்ல டிப்ஸ். இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்படியும் திருப்பி நம்ம முதல்ல இந்த பக்கம் பண்ணும்போது அடியில் இருக்கிற மண் வரும், இப்படி திருப்பும் போது இந்த பக்கம் இருக்கிற மண் வரும். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் பாருங்கள். அழுக்காக இருந்துச்சு. என்னுடைய 3வது கேன் ரொம்பவே யூஸ் பண்ணாமே வச்சுட்டேன். அது ரொம்ப அழுக்காச்சு பாருங்கள், எவ்வளோ வெள்ளையல்னு ஆயிருக்கு. புது கேன் மாதிரி ஆகிடுங்க, சூப்பராக இருக்கும். அது ரொம்ப பாசை பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் அந்த ஓரத்துலலாம் நல்லா கூடாக இருக்கிற இடத்துலலாம் நல்லாவே பாசை பிடிச்சி ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். அது நான் க்ளீன் பண்ணுறது இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். மண் போட்டுக்கோங்க, 3 பிடி பாலை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கணும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இப்போ இதில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நிறைய அழுக்கு இருக்குது. நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல எல்லாமே ரொம்ப அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு இப்போ நம்ம முதலே ஒரு கேனை எடுத்து பார்த்துக்கணும் எங்கெங்கே அழுக்கு இருக்குன்ட்டு. அப்போது நம்ம குளுக்கும் போது மண் ஆளாக தண்ணி ஊற்றி குளுக்கும் போது அந்த இடத்துலலாம் நல்ல டைம் எடுத்து ரொம்ப அழுக்கு டைம் எடுத்து அந்த மண்ணோடு சேர்ந்து உராசிட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். மூச்சு வாங்கி டயர்டாகிடுச்சு இருந்தாலும் போட்டு அப்படியே வச்சு குளுக்கணும். நல்லா குலுக்கி கடைசியாக எடுத்து தண்ணி ஊற்றி, அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இதை நல்லா நம்ம குலுக்கி தேய்க்கிறது ஒரு விஷயம்னு பார்த்தா, 2வது தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். 4க்கு 6 வாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவணும். ஏன்னா நீங்கள் ஆலா ஊற்றிருக்கீங்க. ஆலா ஊற்றினதுனால வெள்ளையாகவும் ப்ளஸ் ஸ்மெல் அடிக்கும், ஆலாவோட ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீங்கள் 4-5 தடவைக்கு மேலே தண்ணி மக்கில் தண்ணி ஊற்றி இல்லை ரன்னிங் வாட்ரு திறந்துட்டு நல்லா குலுக்கி ஊற்றணும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக தண்ணியை நல்லா ஊற்றி குலுக்கிட்டு கழுவிட்டு கொஞ்ச நேரம் மூடாமல் ஓப்பன்லேயே வைங்க. ஓப்பனில் வச்சா தான் அந்த ஸ்மெல்லு போகும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஆளா தண்ணியோடு குடிச்சிட்டு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி பண்ணோன்ட்டு நீங்கள் முதலே சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆளா கலக்கணும். 3 பிடி மண்
தண்ணி ஊற்றி நல்லா குலுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா ரன்னிங் வாட்டர் வச்சு கழுவணும். ஒரு நைட் ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுருங்க. மறுநாளைக்கு சும்மா தண்ணி ஊற்றி குலுக்கிட்டு கழுவிட்டு நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும் கேன் சூப்பராக. அது பார்த்தீங்களா, அந்த கேன் எவ்வளோ புது கேன் ஆட்டும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு சூப்பராக. நானுமே கொஞ்சம் பிரைட் ஆகிட்டேங்க கழுவுனதும் சூப்பராக. ஏன்னாக்கா நம்மளுடைய டென்ஷனெல்லாம் இது தலையில் போட்டு நல்லா குளுன்னு குலுக்கிட்டோம்ல, அப்போ நிம்மதியாக இருக்கும் நமக்கும். பாருங்கள் சூப்பராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.